நான் விஜயா. மை நேம் இஸ் விஜயா. ஐம் ஸ்டடிங் இன் எவர்கிரீன் கோச்சிங். இங்கே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட் இருக்காங்க. 3 சப்ஜெக்ட்டும் வந்து நல்லா இருக்கிறாங்க. டவுட்ஸ் கேட்டால் சாருக்கு 3 பேரும் கிளியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து டெஸ்ட்டெல்லாம் ரெகுலராக வைக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன நமக்கு எது தெரியுது, நமக்கு எவ்வளோ தெரியும்னு நமக்கு தெரிய இருக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் டைமில் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து 12th முடிச்சுட்டு இப்போ ட்ராப் இயர் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் எவர்கிரீன் கோச்சிங் சென்டரில் வந்து நீட்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் 2026க்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே நல்லா எடுக்கிறாங்க. ஆஃப்லைனும் ஆன்லைனும் நல்லாவே இருக்கிறாங்க. ஏதாவது டவுட் கிளியர் பண்ணணும்னா இந்த நேரத்துலையும் எப்போ வேணால் கிளியர் பண்ணுற மாதிரி எப்போ வேணால் கேட்டாலும் கிளியர் பண்ணுறாங்க. நீட்க்கு வந்திருக்கேன். நான் 12th படிக்கிறேன். இங்கே வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே நல்லா எடுக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் சார் கிட்ட டவுட்ஸ் கேட்கும்போது அவரும் நல்லா கிளியர் பண்ணுறாரு. கெமிஸ்ட்ரி சாரும் கிளியர் பண்ணுறாரு. பயாலஜி சார் வந்து அவர் நிறையவே கான்செப்ட் நிறைய நடத்துறாரு. நல்லா என் பேர் அந்த நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 11th இப்போது ஜேஇ கோச்சிங் கண்டி ஜாயின் பண்ணிருக்கேன். ஸ்கூல்லையும் எவருக்கு செமினரிஸ்லாம் இது பண்ணலாம். இங்கே நான் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு 3மே ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. நான் அட்டன் பண்ணுறேன். நம்மளுக்கு எந்த டைம் வேணுமோ டவுட் கேட்டால் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. நமக்கு அந்த இது இல்லை, மார்க் லிஸ்ட்டு நிறைய வச்சுட்டே தான் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு, இன்றைக்கி ஒரு லெசன் எடுக்கணும்னா அது இன்றைக்கே டெஸ்ட் வச்சு இன்றைக்கே கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. அதுக்கு மார்க் கொடுத்துட்டாங்க பண்ணுறாங்க. அண்ட் மார்க் டெஸ்ட்டுன்னு இருக்கிறாங்க நீட் மாதிரி. அதுவும் நல்லா கான்செப்ஷுவலாகவும் நல்லா சொல்லித்தராங்க, ப்ராக்டிக்கலாகவும் நல்லா சொல்லித்தராங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ண வைக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மார்க் டெஸ்ட்டு எல்லாமே நிறைய வாரம் வைக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.